தண்ணி இருந்தாதான் சுத்தம். இந்த இடத்துல காட்டுறீங்க சாமி, வேற எங்கன்னா காட்டுங்க, எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு இடத்துல காட்டுறேன் பாருங்க. எந்த இடத்துல இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. சுத்தம், தண்ணி இருந்தா சுத்தம், தண்ணி இல்லைன்னா சுத்தாது. இங்க பாருங்க, ஒரே ஒரு விரல்ல அங்க மாட்டினோம்னா தான் மாட்டிருக்கேன். இங்க பாருங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இது காத்துல கூட ஆடாது, அப்படிதான் நிற்கிறது. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு அறிகுறி. எல்லா பொருளையும் எடுத்து வெளியே காட்டுறாரு பகவான். அதனால இதுல தெரிஞ்சது என்ன நிலவரன்றது. எப்படி வச்சோம்னா அப்படியேதான் இருக்கு பாருங்க. எந்த ரோலிங்கா இருக்கா? ரோலிங் இல்லல்ல. இங்க பாருங்க. ஒரே ஒரு வரல அதே மாதிரி தான் பிடிச்சிருக்கிறேன். நீங்களே பாருங்க என்ன பண்ணுதுன்னு. எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, அதுக்கு ஆன்சர் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி இருக்கு சாமி, தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம் சாமின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க கால் பண்ணுங்க. 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா நான் பார்த்து கொடுத்து வருவேன். இதே மாதிரி எங்கேயா இருந்தாலும் பண்ணி தருவேன் நான் கரெக்டா. ஐயா ரோலிங் ஆகுதா? எதுவுமே நேச்சுரலா பண்ணி கொடுக்குறேன். கை உட்காந்து என்ன இது பண்ணணும், அது எதிர்க்கு இருக்கிற சாலிக்கு என்ன பண்றன்றது இதுல. இந்த இடத்துல தண்ணி வர வச்சு உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். நீங்களே பாருங்க எந்த இடத்துல எத்தனை அடியில தண்ணி வருது, தண்ணி பிரஷர் எப்படி இருக்குது, சாமி ஏதோ என்ன பொய் சொல்றாரான்றது உங்களுக்கே தெரியும் என்ன நல்லா வரும்ன்றது. பாருங்க, சும்மா தான் கை அடியே பிடிச்சுன்னுக்கிறேன். அது மட்டும் தான் வேலையை பார்க்குறது. முதல்ல எப்படி சுத்தினது, இப்போ எப்படி சுத்துதுன்றது நீங்களே பாருங்க. வேலையில் மட்டும் தான் வச்சிருக்கிறேன் நான். ஐயா நல்லா சுத்துதா? இது ஒரு செயின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, அங்க வைக்காத தண்ணி இருக்கிற இடத்துல வைக்கிறேன் பாருங்க. ரோலிங் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்க.
இது பூமியுடைய வாட்டம் எப்படி இருக்குது கண்டுபிடிக்கிறது. என்ன சாமி ஒரு கம்பி வச்சு பாக்குறீங்க எப்படின்னு தெரியல எனக்கு நீங்க கேட்கலாம். இது பூமியுடைய வாட்டம் எந்த இடத்துல ஊத்து எந்தெந்த வழி வருதுன்றத காட்டி கொடுக்குது. இப்போ இந்த 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 ஒரு அப்பார்ட்மெண்ட் உள்ள இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தண்ணி இது உள்ள எந்த இடத்துல வருது உள்ள வெளியே இருந்து இந்த பக்கம் வருதா இந்த பக்கம் இருந்து வருதா இல்ல இதுல இருந்து நுழைதா உள்ள இல்ல இந்த பக்கம் இருந்து உள்ள நுழைதா அதையும் காட்டி கொடுக்குற பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் அதான் பார்க்க போறேன். பாயிண்ட் கொஞ்சம் நவுத்தினா கூட சரி வராது. அதனாலதான் கரெக்டா வச்சு பார்க்கறேன். இப்போ நானு சும்மா ஏதோ வந்து வந்தோமா பார்த்தோமா பாயிண்ட் கரெக்ட் சென்டர் கரெக்டா இருக்கணும். மெயின் அதான். கரெக்டா இருக்கா? அதுதான் ஜாயிண்ட் ஆகும். நான் கம்பி மட்டும்தான் லைட்டா பிடிச்சிருக்கேன். அதுதான் டப்புன்னு சேர்ந்துற உள்ள சேர்ந்ததுன்னா உள்ள ஆழம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்னா சேர்த்து பாருங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஜாயிண்ட் உள்ளுக்குள்ள ஜாயிண்ட் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு ஓட இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பள்ளத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்னா சேரும் பாருங்க. சும்மா அப்படியே பிடிச்சிருக்கிற பாருங்க பாருங்க ரெண்டும் ஒன்னா ஜாயிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த பக்கம் இருக்கிற தண்ணி இந்த பக்கம் இருக்கிற தண்ணி இந்த ரெண்டாவது இந்த மணில வந்து எத்தனை ஊத்து இருக்குதுன்னு அதையும் சொல்லிடுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. சும்மா ஏதோ வந்தோமா போனோமா பார்த்துட்டாங்க. வந்து இந்த இடத்துல எத்தனை ஊத்து இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. வந்து நானா இந்த குரு டியூனர் வந்து சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வாங்க வீடியோ போலாம். இங்க இருக்கே காட்டுறேன் பாருங்க எந்த இடத்துல இருக்குன்னு. இங்க பாருங்க இந்த இடத்துல எங்க தண்ணி உருவாகுது நான் மார்க் பண்ண இடத்துல எங்க காட்டுதுன்றதை பாருங்க. நல்லா வீடியோ வித்து பாருங்க. எந்த இடத்துல ஓட எத்தனை இந்த இடத்துல ஊத்துருக்குன்னு சொல்லிடுவேன் நானு. முன்னாடி போ பாருங்க தேங்காய் அப்படியே கீழே படுத்துடும். அந்த இடத்துல ஊத்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். வெறும் என் கால் வந்து என் கை பாதத்துல கரெக்டா வச்சிருக்கிறவங்க செருப்பு சொல்லுங்க. இங்க பாருங்க ஒரு ஊத்து மாட்டிட்டு பாருங்க. நான் அது கூட நடந்து போறேன். எங்க வந்து எப்படி இருக்குன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க. அந்த செங்கல் வச்சுக்கிறேன் பாருங்க. அந்த இடத்துல கரெக்டா இருக்கா பாருங்க. நல்லா வீடியோ பாருங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்க தேங்காய் படுக்குதான்னு பாருங்க. நான் சும்மா கையை அப்படி பிடிச்சுனுக்கிறேன். பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு ஓடை உள்ள உருவாகுது. அதுல வரம் பாருங்க. நானு பாருங்க நான் செங்கல் வச்சிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல பூஜான்றத நீங்களே பாருங்க பார்க்கலாம். ஒரே ஒரு எங்கன்னா மாறுதான்றத நீங்களே பார்த்துங்க. இல்ல இப்படி போறேன்
ஆடுதா பாருங்க. இங்க பாருங்க நூல் பிச்ச மாதிரி பாருங்க. என்னுடைய இந்த குடிமீனுடைய கரெக்டா அங்க பாருங்க, அந்த இடத்துல தெரியும் பாருங்க. பாருங்க இந்த பக்கம் வராது. இங்க பாருங்க ஓடை எங்க வருதுன்னு நீங்களே பாருங்க. பாக்கலாம் கரெக்டா வர ஓடையில தான் நந்து வர. கீழே காவா கிட்டத்தட்ட 500 அடியா இருந்தாலும் சரி, 300 அடியா இருந்தாலும் சரி, 100 அடியா இருந்தாலும் சரி, உள்ள தண்ணி வரதுன்னு தான் நந்து வந்துக்கிறான். உள்ள எப்படி இருக்குதுன்னு பாருங்க பார்க்கலாம். பாருங்க கோட்டை எப்படி பாத்தீங்களா? இதுல வந்து ஃபுல்லா இதுல வந்து காவால உள்ள தண்ணி ஓடி இதுல வந்து வெந்துடுது உள்ள. இதுல இருந்தா நீங்க மோட்டர் போட்டு எடுக்கிறது. ஒரு ஊத்து பார்த்து கொடுத்துட்டேன், 2வது ஊத்தும் பார்த்து கொடுக்குறேன் வாங்க. நீரோட்டம் பார்க்க வரவங்க ஊத்துலாம் கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ வருவாங்க, தேங்காய் பார்ப்பாங்க, சாக் பீஸ்ல மார்க் பண்ணிட்டு போய்க்கின்னு வைப்பாங்க. நமக்காக அப்படிங்கிற எந்த இடத்துல தண்ணி உருவாகுன்றது காட்டி தரேன் நானு. பாருங்க இங்க பாருங்க, இன்னொரு ஊத்து ரெடியா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க 2வது ஊத்துது. ஒரே ஒரு முடி அளவு கூட மாறாது. அது பாருங்க கரெக்டா எங்க வருதுன்னு பாருங்க. செங்கலான கரெக்டா வருதா? நீங்களே பாருங்க வீடியோவை. ஃபுல்லா வந்து தண்ணி வந்து இதுலதான் ஊத்தும். இந்த பழத்துல ஊத்தி தான் உங்களுக்கு வந்து மோட்டர் போட்டு வெளியே எடுக்குது. பாருங்க அந்த இடத்துலதான் ஓட நல்லா ஷார்ட் போடுது. தேங்காவே கையில நிக்கல, அந்த அளவுக்கு பிரஷர்ல இருக்குது. ஐயா பாருங்க 2வது 1 பார்த்து குத்துக்கிறேன், 2 பார்த்து குத்துக்கிறேன், 3வது எதனா இருக்குதான்ட்டு அதையும் பார்த்துருவோம். இந்த இடத்துல தண்ணி இல்ல சாமி, நான் வந்து லாரி தண்ணி வாங்கி யூஸ் பண்ற சாமி. எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவ்வளவு நாள் என்ன வந்து இவ்வளவு யூடியூப் பாக்குறான்றா. யூடியூப் பார்த்தாவே போதும், உங்களுக்கு என்ன பண்றன்றது நேராவே பார்த்து கொடுக்குறேன்ல, உங்களுக்கு என்ன நிலவரன்றது. எந்த பக்கம் போனாலும் காட்டி கொடுத்துருவேன் அந்த தேங்காய். தள்ளி போனாலும் சரி, இங்க இருக்குதுன்றத காட்டி கொடுத்துருவாங்க. பாருங்க உங்க இருக்கு நடந்து வரும் பாருங்க. 2 ஊத்து பார்த்து கொடுத்துட்டேன், 3வது ஊத்து தேடின்னு போறேன் நானு. டேப் எத்தனா இங்க பாருங்க 3வது ஊத்தும் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. 3வது ஊத்து இதுல இருந்து உள்ள நுழையுது. ஒரு ஊத்து அப்படி போகுது, ஒரு ஊத்து இப்படி போகுது. 4வது மூலையில வந்து ஊத்து 3 ஊத்து இருக்குது. இங்க பாருங்க அந்த இடத்துல வந்து நான் வந்து செங்கல் வச்சிருக்கிறேன். அளவு மார்க் பண்ணிட்டு வரேன் பாருங்க. வர இந்த அளவு எவ்வளவு இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. நான் சொல்றது கூட பரவாயில்ல, அவங்களே சொல்லுவாங்க பாருங்க எத்தனை அடி இருக்குது,
எவ்வளவு அளவு இருக்குதாங்க, இதே அளவு அந்த பக்கம் பக்கத்துல வந்து அளவு எழுப்பினாலும் நீங்களே பார்க் பார்த்துங்க. ஒரு செவுரு இருக்கு, அந்த செவரை தாண்டி நான் உள்ள போக முடியல, அதனால வந்து மார்க் பண்ணிட்டு இதே மார்க் அண்ணாண்ட வச்சு நான் பார்க்க போறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. போகுது அப்படியே எப்படி வர இங்க பாருங்க, அதே வச்சிருக்காங்க. சவுத்துல அந்த சைடு வந்து வர முடியாது. இங்க பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க கரெக்டா. இங்க பாருங்க அதே இதெல்லாம் நான் வர பாருங்க, நான் செங்கல் வச்சு மார்க் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். நல்லா இங்க பாருங்க. ஓகேவா? கையில நிக்கல அப்படியே. என்கிட்ட ஒண்ணும் இல்லை ஐயா, கடவுள் வரப்பிரசாதம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி